இந்த காலை வேளையில உங்கள் மத்தியிலிருந்து இந்த ஊழியத்தை செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பொதுவாக மழை காலம் குளிர்காலம்லாம் வந்தால் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கும் தெரியும். ஆமேன். ஆனாலும் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். தொடர்ந்து உங்கள் மத்தியில் ஒரு சத்தியத்தை பேசும்படி கடந்த நாட்களில் இருதயத்திலே ஆண்டவர் வார்த்தைகளை தந்தார். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒரு மனுஷனை போல உங்களை உருவாக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோவான் 6:9 எடுத்துக்கிட்டீங்கன்னா 132ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய கணவர்கள் மாத்திரம் 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களும் அவருக்கு எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க பிள்ளைகளோடு இன்னைக்கு நீங்க பேசுங்க. எல்லா மகிமை கனம் துதி உமக்கே. பலிபிடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மெல்லமாக்கி பிடிப்பா, மெல்லமா பிடிச்சிக்கோ. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம், ஒரு சின்ன பையன், லூக்கால சிறு பையன் எழுதியிருக்கோம். ஒரு சின்ன பையன் ஒரு 3 நாட்களா தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறார். அந்த பையனுடைய வயசு அப்படி என்னன்னு அப்படி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா 7 years. 7 வயது நிரம்பின ஒரு பையன் ஒரு சின்ன காரியத்தை கையில் இருக்கார். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில சிறியதுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுக்க மாட்டோம். சின்னதெல்லாம் யாருமே என்ன பண்ண மாட்டோம்னு கேட்டிங்கன்னா கண்டுக்கவே மாட்டோம். பாருங்க, இங்கே இந்த மேலப்பேட்டில இருந்து திருநின்றவர் போகிறதுக்குள்ள லெஃப்ட் ரைட்ல மாத்திரம் 25 டிஃபன் கடை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் நம்மளுக்கு யார் கண்டுக்க அந்த கடை தெரியாது. ஆனால் அங்கே ஒரு பெரிய கடை இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். என்ன கடை? ஆமா, ஒரு சின்னதா யாராவது வீடு கட்டினா சின்னதா கட்டிக்கிறார் சார் வீடுன்னு. ஆனால் பெருசா வீடு கட்டினாங்கன்னா என்ன பண்ணுவான்? கல்யாணம் எப்படி சிஸ்டர் இருந்தது? ரொம்ப சிம்பிளா இருந்ததுயா, சின்ன கல்யாணம். அவங்க வரைக்கும் என்ன பண்ணிக்கினாங்க? ஐயோ பிரம்மாண்டமா இருந்ததுயான்னுவோம். அப்ப சிறியதின் மீது யாருமே என்ன பண்றதில்ல, கவனம் செலுத்துவதில்லை. நாம எதை செய்தாலும் பெருசா செய்யணும் அப்படின்றது தான் நோக்கமா இருக்குது. ஆனா இங்க ஒரு சின்ன பையன் யாருமே கண்டுக்கல. இவன் கையில என்ன கொண்டு போயிருக்கான்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்து கேரி பேக் மாதிரி இருந்தா இவ்வளோண்டு ஓரமா இருந்திருக்கும். அது என்ன கொண்டு போறான்னு கூட. ஆனா சிறியதை கர்த்தர் கரத்துல கொடுத்தான். கர்த்தர் அதை பெருசா கை தட்டிடுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு செய்தியின் தலைப்பு எழுதிக்கங்க. பாருங்க, பைபிள் இங்க வரவங்க பைபிள் மட்டும் கொண்டு வரக்கூடாது. ஒரு நோட் கொண்டு வந்து எழுத படிக்க உங்களுக்கு தெரியும்னா கட்டாயம் நான் சொல்ற வசனத்தெல்லாம் எழுதணும். ஏன் பாஸ்டர் எழுதணும்? அப்பதான் உங்க சிந்தனை இங்க இருந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகாது. அப்பதான் உங்க சிந்தனை வீட்டுக்கு என்ன பண்ணாது, போகாது. எப்போ முடியும் போகாது. சரவணையா எழுந்து போறாரு டிபனுக்கு, மணி உண்ணாவளிய 9:20 போயிருக்கலாமே. இதெல்லாம் உங்க சிந்தை என்ன பண்ணா? நான் அனுபவபூர்வமா பேசுறேன் சார். சும்மா என்னையே பார்த்து ஆள் பார்த்தா இங்க தான் இருப்பான். எங்க இருப்பான்? ஆனா ரத்னா பஜார்ல இருக்கும். என்னது? ரட்டன் பஜார்ல இருக்கும். இது காமெடிக்கு சொல்ல. அதனால தயவு செய்து நீங்க பைபிள் தொடர்ந்து படிக்கலனாலும் பரவாயில்ல, நோட்ஸ் எடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு எழுதிக்கங்க, சிறியதை பெரியதாய் மாற்றும் விசுவாசம். ஆமே. ஒரு சின்ன பையன் கொடுத்தது ஒரு சின்ன காரியம், ஆனா தேவையோ பெரியது, பிரச்சனையோ பெரியது, மிக பெரியது, எதிர்பார்ப்போ மிக பெரியது. நம்மதில் யாராவது இருக்கீங்களா? பாஸ்டர் என் கையில இருக்கிறது கொஞ்சம் தான் பாஸ்டர், ஆனா என் தேவை பெருசு. சிலர்லாம் 1ஆம் தேதி பிறந்தாலே பயப்படுவாங்க. எனக்கு தெரியும், தேவை ரொம்ப பெருசு, என் பிரச்சனை ரொம்ப பெருசு பாஸ்டர். கையில வச்சிருக்கிறது சின்னதுன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் கரத்துல அதை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு அதை வேண்டிய மட்டும், நீங்கள் திருப்தியாகிற மட்டும் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 7 வயசு பையனுக்கு 3 நாட்களிலே இயேசு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கு திருச்சபையினுடைய ஒரு பயங்கரமான நிலை என்னன்னா, 30 ஆண்டுகள் சபைக்கு வந்தாலும் இயேசு தான் உண்மையான கடவுளா அப்படின்னு நிறைய பேர் இன்னும் தெரியல. டெபிட்ல சொல்றாங்களே பாஸ்டர், இயேசு தூதன்றாங்களே பாஸ்டர், அது இதுன்னு நிறைய எதிர்மறையான வீடியோக்களை பார்க்கிறோம், எதிர்மறையான புத்தகங்களை படிக்கிறோம். ஆனா 3 நாட்களுக்குள்ள இவனுக்கு ஒண்ணு புரிஞ்சிடுச்சு, உலகத்தை படைத்த கடவுள் இவர்தான் என்பதை. அந்த மனுஷன், நான் சொல்ற சகோதரி, உன் வாழ்க்கையில திருச்சபைக்கு வருவது எதற்கு தெரியுமா? இயேசு மட்டும்தான் கர்த்தர்னு நம்பணும். ஆமென் சொல்லுங்களேன்.
இயேசு மட்டும்தான் கடவுள். இந்த முதல்ல விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தாதான் அடுத்த கட்ட கிரியைகள் உங்களுக்குள்ள தொடங்கும். அது சார் எல்லாம் போறேன், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்குங்க, அதெல்லாம் தலையெழுத்துங்க, நான் கிறிஸ்டின்னு நீ இந்து, அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த லாஜிக்கெல்லாம் இங்க பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க ஒரு கதையும் ஆகாது. அவர் தான் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு பேசின அந்த 3 நாட்கள்ல அந்த வார்த்தையில இருந்த வல்லமையை கண்டுபிடிச்சிட்டான். என்ன பேசிருப்பாரு, என்ன பேசினாரு அந்த 3 நாள்ல? உணவுக்காக, உடைக்காக, அதுக்காக இதுக்காக கவலைப்படாதீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் பாருங்க. 3 நாட்கள் இவ்வளவு வல்லமையா பிரசங்கிக்கிறாரு. இவர் வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஜீவன். நான் இப்ப இதை கொடுத்துட்டேனா எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை. ஆமென் சொல்லுங்க. இயேசுதான் வார்த்தை என்கிற கடவுள்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. அவரால் எல்லாம் செய்ய முடியும் நம்பணும். ஆமென். விசுவாச வீரனா மாறிட்டாங்க 7 நாள்ல. 7 வயசு பையன் 3 நாள்ல விசுவாச வீரனாய் மாறிட்டான். ஆமென். சின்ன பையன் பாருங்க, மூளை இருந்திருக்காது, ஞானம் இருக்காது, இல்ல அவனுக்கு பெரிய அறிவாற்றல்லாம் கிடையாது. ஆனா நம்மளாம் பெரிய பையன் சொல்லுங்க. நமக்கு ஒரு 30 வயசுக்கு மேல எதுவுமே வளராதான் சயின்ஸ் சொல்லுது. 30 வயதுக்கு மேல காது மட்டும்தான் வளருமா மனுஷனுக்கு, மூளை கீழே இதெல்லாம் வளராதான். ஆனா நல்லா வளர்ந்துருக்கிறோம். ஆனா இந்த பையனுக்குள்ள இருந்த விசுவாசம், வார்த்தை தான் இவர் தான் கடவுள், இவரால் எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறோம்? இன்னைக்கு கர்த்தர் நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். நான் தாழ்மையா சொல்றேன், முதலாவது நீங்க விசுவாசிக்க வேண்டியது இயேசுதான் கர்த்தர். அவர் வார்த்தையில் தான் வல்லமை உண்டு. என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். அவர் கரத்திலே நான் கொடுத்தால். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், தேவனோடு ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொள்ளாதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ரொம்ப நெருக்கமா தேவனோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவன் செய்கிற செயல்கள், பேசுகிறது, அவர் வல்லமையான காரியங்கள்லாம் புரியும். எல்லாருக்கும் புரியாது. நீங்க உங்க கரத்துல இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அலைகிற வரைக்கும் நல்லா சொல்லுவேன், யாரெல்லாம் இயேசுகிட்ட தன்னுடைய பிரச்சனையை ஏற்றுமை கொண்டு கொடுக்க மாட்டாங்கன்னா, மாம்ச பலம் ரொம்ப இருக்கிறவங்களாம் கொடுக்க மாட்டாங்க, அறிவு ரொம்ப இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, திறமை ரொம்ப இருக்கிறவங்களாம் நான் பார்த்துப்பேன் பாஸ்டர், எனக்கு தெரியாத டாக்டர் வீடா, எனக்கு தெரியாத ஃபைனான்ஸா, எனக்கு தெரியாத கோர்ட்டா, இவங்கெல்லாம் விற்கிறதுக்கே யோசிப்பாங்க. அது எப்படிங்க விற்கிறது? 34 வயசு ஒரு பொண்ணுக்கு, கல்யாணமே ஆகல, அவங்க அம்மா கூட்டம் கூட்டமா எங்கெங்கயோ போகுது, யார் கேட்டாலும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன பண்றது, என்னால சுமக்க முடியல அப்படின்னு அந்த அம்மாவே 34 வயது வரைக்கும் அந்த பிள்ளைய சுமக்குது. ஒரு நாள் ஒரு தேவ வார்த்தையை கேட்பதற்காக ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கூட்டத்துக்கு போறது, சர்ச்சுக்கு வர்றது, பரிசுத்தவான்களுடைய செய்தி கேட்பதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள விசுவாசம் வளரணும். உங்களுக்குள்ள என்ன வளரணும்? விசுவாசம் வளரணும். தேவன் அதுக்கு போயிட்டு வந்து எதிர்மறையா, என்ன இது இப்படி நடக்கல, இதெல்லாம் ஒரு இதுவா? விசுவாசமா நீ இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். அந்த அம்மா போகும்போது ஆண்டவர் சொன்னாராம் அந்த பரிசுத்தவான் மூலமா, எத்தனை ஆண்டு காலம் நீ வச்சு சுமந்து நான் கல்யாணம் பண்றேன், அவளை என்கிட்ட கொடு, அந்த பிள்ளையை என்கிட்ட கொடு, அவளுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும். அன்னையில இருந்து யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்களா, என்ன பொண்ணு கல்யாணம் இல்ல, ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் செய்வாரு, அவர் கரத்துல என் பிள்ளையை கொடுத்துட்டேன், அவள் எதிர்காலத்தை அவள் கரத்துல கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்களாம். நடந்து என்ன தெரியுமா, 6 மாதத்துக்குள்ள அந்த திருச்சபைக்கு வேற ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வந்து, அந்த பையனுக்கு 38 வயசா, பாஸ்டர் நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க பாஸ்டர், பையன் பேங்க்ல வேலை செய்யறான், சொல்லுங்களேன், இந்த பொண்ணை பாருங்கன்னு அவளுடைய தோற்றம், அவ அழகு எல்லாம் பிடிச்சிடுச்சு. அந்த மாசத்திலே கல்யாணம். நான் சொல்லட்டுமா, உன் கரத்திலே நீ சிறியதை வைத்துக் கொண்டு அலைகிற வரைக்கும் ஒருபோதும் அது பெரியதாய் மாறாது. அந்த பிரச்சனைக்கு முடிவு வராது. அதை என்றைக்கு சொல்லுங்க, என் வியாதி உங்க கையில கொடுத்துட்டம்பா, என் பிள்ளைய உங்க கையில கொடுத்துட்டம்பா, என் தொழில உங்க கையில கொடுத்துட்டம்பா, என்னுடைய எதிர்காலத்தை உங்க கையில கொடுத்துட்டம்பா, என் சபையை உங்க கையில கொடுத்துட்டம்பா. எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? அதுதான் நெருக்கமான உறவு. ஆமேன். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். நான் எப்பயும் சொல்லுவேன் பாருங்க, விசுவாசத்துக்கு பதில் அவிசுவாசம் வருதுன்னா நீங்க சரியா இல்ல. சபைக்கு வந்தா ஒரு தைரியம் வரணும், வாழணும்னு. தைரியத்துக்கு பதில் பயம் வந்ததுன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் உங்க வாழ்க்கையில. மத்தேயு 13:58 நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசுவால என்ன பண்ண முடியலையா? சிஸ்டர் எடுத்துட்டீங்களா? மத்தேயு 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே என்ன செய்யல? பிரதர் கவனிங்க, இயேசு நல்லவர், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவரை தொட்ட யாவரும் சுகமாக்கப்பட்டார்கள். அவரை தொட்ட யாவரும் அல்ல, இவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அவ்வளவு நல்ல தெய்வம் தான். ஆனா உங்க வாழ்க்கையில மாத்திரம் ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது? உங்க வாழ்க்கையில மாத்திரம் ஏன் அதிசயம் நடக்க மாட்டேங்குது?
உங்களுக்கு மாத்திரம் ஏன் நன்மை நடக்கல? நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதம் நடக்கவில்லை. ஆமென். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அற்புதம் நடக்காததுக்கு சபையோ ஊழியனோ தேவனோ காரணம் இல்லை, உங்களுடைய அவிசுவாசம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை உங்க கையில கொடுக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுங்க. உங்க ஜெபம் ரொம்ப கொஞ்சமா இருக்கலாம் சிஸ்டர், நான் கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்கிறேன், தப்பே இல்லை. அவர் கையில கொடுங்க. அவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகள். ஆமென். உங்க பரிசுத்தம் பல்ட்டி அடிக்கிற பரிசுத்தமா இருக்கலாம், அந்த பரிசுத்தத்தை பார்க்காத, அதை அவர் கையில கொடு. உன்னை ஒரு நாள் பார்க்கும்போது பரிசுத்தவானாய் கையெல்லாம் தட்ட மாட்டீங்க நீங்க, உங்களுக்கு வலிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பிரதர், உங்க கையில இருக்க பணம் கொஞ்சம் தான், தேவை பெருசு. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா இந்த பணத்தை உங்க கையில நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துறேன். எதெல்லாம் கர்த்தரை நம்பி அவர் கரத்துல கொடுக்குறீங்களோ, உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு வரல, ஞானம் இல்ல, நீயும் டியூஷன் சென்டரா அலையிற, நீ எப்படியாவது படிக்க வைக்கணும் முயற்சி எடுக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. சொல்லுங்க, அவளை உங்க கையில கொடுத்துறேன்பா, அவனை உங்க கையில கொடுத்துறேன்பா, இது சண்டே ஸ்கூலுக்கே போகாத இருக்குதப்பா, இதை கொடுத்துறேன்பா, கூடு. நீயா அடைக்க வச்சு, நீயா அமிக்க வச்சு, நீயா வாய மூடி, நீயா வாயில கையை விட்டு, ஒண்ணு நடக்காது சிஸ்டர். கர்த்தர் கையில கொடுத்து பாருங்களேன், சூப்பர் ஆக்கிடுவாரு. ஆமேனா. அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சது, இந்த 5 அப்பா 2 மீன் எனக்கு பசிக்குது உண்மைதான், என் தேவை உண்மைதான், என்ன மாதிரி பசங்களாம் பிரிச்சு வச்சு சோத்தை சாப்பிடுறது உண்மைதான். ஆனா இத்தனை பேருக்கு கொடுக்கணும்னா என் கையில் இருக்கிறது அவர் கரத்துக்கு மாறுமானால் அவர் கரத்திலே கொடுப்பேனானால் எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமே. அவர் பெருக பண்ணுகிறவர். ஆமே. 3 காரியங்களை சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். உங்க கையில இருக்கிற சிறுச ரொம்ப சாதாரணமா நீங்க பார்க்க கூடாது. உங்க கையில இருக்கு பாத்தீங்களா சின்னத, இதை ரொம்ப சாதாரணமா நீங்க பார்க்க கூடாது. அந்த சிறியதை பெரியதாய் மாற்றுவார். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் நம்பர் 1, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 14:16. கர்த்தர் எங்களை பலத்த கரத்தினால். யாத்ராகமம் 14:16 வாசிங்க. தப்பா வாசிக்காதீங்க, மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால நீ உன் கோலை ஓங்கி, நல்லா கவனிங்க, ஓங்கி, எல்லாம் சொல்லுங்க, ஓங்கி சொல்லுங்களேன். உன் கையை சாதாரணமா நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா அதை தூக்கி பாரு, சத்துருக்கள் விழுவாங்க. உன் கையை தூக்கி பாரு, சாத்தானுடைய வல்லமைகள் நொறுக்கப்படும். உன் கையை ஓங்கி. சிஸ்டர், கை தூக்கி ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குதா? உன் வீட்டுல மந்திர வல்லமையா, பில்லி சூனியமா, உன் வியாதி மாறலையா? ஒரு பரிசுத்தவான் சொன்ன, ஒரு பிசினஸ் மேன் சொன்னாரு, அண்ணா நகர்ல மாத்திரம் அவருக்கு கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேல வாங்கி வச்சிருக்கிறார். 3 பங்களா இருக்குது. அங்க எங்கேயாவது வெளில போவோம்னா அவர் இன்னோவா கிறிஸ்டா காரை தான் கொண்டு போவான். அவர் சொல்றார், 1.5 மணி நேரம் கை தூக்கி நிக்கிறேன் பாஸ்டர். இங்க ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் கல்யாண மண்டபம்லாம் திருமுல்ல வாயில இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கட்டினது அவர் தான். பேரு பிரிட்டோ சொல்றாரு, என்கிட்ட போன் பண்ணி, பாஸ்டர் நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க யாத்திராகமம் 17, 10 நிமிஷம் கூட முடியல, ஆனா இன்னைக்கு 1.5 மணி நேரம் நேர் முழங்கால்களில கைய ஓங்கி. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கைய ஓங்க போறேன். கட்டிக்குங்க, மேல கயிறு போட்டு கயிறு கட்டிக்குங்க. பிரச்சனை தீரலனா வேற வழி இல்ல. கைய ஓங்கு. வாசி. என்னமா? உன் கையை ஓங்கி சமுத்திரத்தை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. ஏமா அதை படிக்காம போற? என்ன சொன்ன? ஓங்கி தான் படிச்ச. உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. சொல்லுங்களா, நீட்டி. ஆமேன். வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடும்போது நீட்டுற பாருங்க, இப்படி நீட்டுற பாரு, அவள் தான் உன்னை அப்படி நீட்டணுமா? அல்லேலூயாவா. நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. எதை வச்சு? இந்த சின்ன கோலை வச்சு கையை தட்டுங்க. வார்த்தை என்கிற சிறு கோலை பயன்படுத்தி பெரிய பிரச்சனையை தாண்டி வாருங்கள். ஆமேன். வார்த்தை என்பது சிறு கோல் மாதிரி தான் தெரியும் பிரதர், ஆனா பெரிய பிரச்சனைகளை மாற்றும், பெரிய பெரிய போராட்டத்தை தாண்ட வைக்கும். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். பார்வோன் விட்டுட்ட உடனே அவனால தாங்க முடியல. என்ன தாங்க முடியல? அழிவு வந்ததெல்லாம் பிரச்சனை இல்ல, தலைச்சம்பில்லாம் போயிடுச்சு. எப்பவுமே தலைச்சம்பில்ல மேல பிசாசு கண் உண்டு. தலைச்சம்பிள்ளைங்க கர்த்தரோட ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு பண்ணுவான். தலைச்சம்பிள்ளைங்களை எல்லாம் செத்துட்டது, இவனால தாங்க முடியல, இவனுங்களை அழிக்க வேண்டும் என்று பின்தொடர்கிறான். இப்போ என்னன்னா, செங்கடல் முன்பாக இருக்கிறது. வேற வழியா இவங்களை கூட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸி கர்த்தருக்கு, ஆனா செங்கடல் வழியா தான் கூட்டு போவாரு. ஆமென். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, பின்னாடி தொடர்றான். இப்ப ஜனங்க அலறாங்க. ஐயோ, அவங்க காதுல அலைகளோட சத்தம், ஒரு பக்கம் சமுத்திரத்து அலைகள் சத்தம், பின்னாடி பக்கம் பார்வோனுடைய சத்தம், இங்க ஜனங்கள் கூப்பிடுகிற சத்தம், ஒரே காது முழுவதும் டாக்டர் சத்தம், வக்கீல் சத்தம், அவன் சத்தம், காதெல்லாம் பேய் பேசுற சத்தம். இல்லையா? சொல்லுங்களேன்.
இப்ப ஆண்டவர் பார்த்தாரே, என்ன அதை கையில வச்சு நின்று இருக்கிற, இவ்வளோ ஜனங்க அலறுது, இப்படி பேப்பர் கோலை நீட்டுறா அப்படின்றார். கோல் என்றால் நான் 23 சங்கீதம் 4 வசனத்துல சொல்றான், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்று, என் சத்துருக்களுக்கு முன்பாக உன் வார்த்தை என்கிற கோல். எனக்கு ஒரு பந்தி கையை தட்டிடுங்களேன். இந்த கோல் என்பது என்ன? என் தேவனுடைய வார்த்தை. என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த கோல் என்பது காய்ந்து போய் வெட்டப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்தது. அந்த கோலை கர்த்தர் என்ன தெரியுமா பார்த்தாரு? பார்க்கிறவங்களுக்கு சாதாரண குச்சி. சிஸ்டர், நீ பார்ப்பதற்கு இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு சாதாரண மனிதன், ஆனா உன்னை கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கோலாய் வைத்த போது தேவ வார்த்தையாய் மாறி அது துளிர்க்க ஆரம்பித்தது. சொல்லு, நான் துளிர்க்க ஆரம்பிச்சுட்டேன், நான் பூ பூக்க ஆரம்பிச்சுட்டேன், நான் வாதுவை பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். கை தட்டிடுங்களேன். நீ ஆரம்பத்தில் இருந்து முதிர்ச்சி அடைகிற வரைக்கும் தேவையான அத்தனை இந்த கோலில் இருக்கிறது. உனக்கு தேவையான துளிர் இருக்கியா இந்த கோயில்ல, கோல்ல உனக்கு தேவையான மரம் இருக்குதுயா, பழம் இருக்குதுயா. இந்த கோலை சாதாரணமா நச்சிடாத. சத்துருக்களுக்கு முன்ன பந்தி ஏற்படுத்துகிற கோல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்போ இந்த கோல் சாதாரண கோல் இல்ல, ஆனா சில நேரங்கள்ல இந்த கோலை நம்ம மறந்துடுறோம். வார்த்தை என்கிற கோலை என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். இந்த கோலை கையில கொடுத்ததுக்கு எதுக்கு தெரியுமா? வாசிங்க 4:17, யாத்திராகமம் 4:17. சீக்கிரம் வாசிங்க, டக்குன்னு போயிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். யாத்திரா 4:17 வாசிங்க. இந்த கோலையும் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ என்ன பண்ண போற? அடையாளங்களை செய்ய போகிற. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கையில இந்த கோலை வச்சுதான் அற்புதம், இந்த கோலை வச்சுதான் அடையாளம். நீ அடையாளமா மாறுவதற்கு. ஆமென். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க. இந்த கோலை வச்சு அநேக அற்புதங்கள். என்னது? ரத்தம் தண்ணீரா மாறுது, பேயினுடைய சர்ப்பங்கள் எல்லாம் விழுங்கி போடுது, என்னென்னமோ இந்த கோலை வச்சு பயங்கரமான அற்புதங்கள் இந்த கோலை வச்சு செஞ்சாங்க பாருங்க. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே கோலை மறந்துட்டான். அல்லேலூயா. பாருங்களேன், யாராவது எதனா ஒன்று சொல்லட்டுமே, ஏதாவது ஒன்று சொல்லட்டுமே. அதெல்லாம் பயப்படாதீங்க சிஸ்டர், ஏசப்பா உங்களை சுகமாக்கிடுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர். போன வாரம் கூட எங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு சாட்சி சொல்லிச்சு பாருங்க. எப்படி இதெல்லாம் மற்றவங்க மேல கோலை பயங்கரமா பயன்படுத்துவோம். மற்றவங்களுக்கு ஜெபிக்க சொன்னா நம்ம ஆளுங்க மாதிரி ஆக்ரோஷம் அபிஷேகம் இறங்கும் பாருங்க. அந்த நேரத்தில் எங்க இருந்து இறங்குனே தெரியாது. இங்க கவுனி மெர்சி என்ன பாரு, கவுனிங்க. அதுக்கு தான் எழுத சொல்றது எல்லாத்தையும். கவுனிங்க என்ன பாருங்க. மற்றவங்களுக்கு ஜெபிக்க சொன்னா பயங்கரமா ஜெபிப்போம். இந்த கோலை பயன்படுத்த சொன்னா வார்த்தைங்கிற கோலை. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ எதை மறந்துடுவோம் கேட்டா, உன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அடையாளத்தின் கோலை, அற்புதத்தின் கோலை. எத்தனை பேர் நம்புறீங்க? அங்க கல்மழை வந்தது, அங்க தண்ணீர் ரத்தமா மாற்றி. மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் விசுவாசத்தை சொல்லி ஜபத்துல நடத்துறது ரொம்ப ஈஸி பிரதர், ரொம்ப எளியது பிரதர். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் இந்த கோலை பயன்படுத்தி இருப்போம் பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஏசப்பான்னு பஸ்லயே பேசியிருப்போம், சின்ன வார்த்தையை சொல்லியிருப்போம். ஒரே ஒரு வசனம், என்ன வசனம் வந்துதான்? திடன் கொல், சின்ன வார்த்தை. ஆனா பெரிய பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா கோல் நம்மளுக்கு குச்சியா மாறிடும். என்ன மாறிடும்? கையில இவ்வளவு பெரிய அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஆமாம் போய் கர்த்தாவே இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்களே, எகிப்துல எங்களுக்கு குழி இல்ல, மரண குழி இல்ல, சவக்குழி இல்ல, நான் கொண்டு வந்தீரு, எங்க திரும்பி என்ன பண்றது? அப்பதான் சொல்றாரு, என்னடா என்கிட்ட வந்து புலம்பின்னு இருக்கிற? பாஸ்டர் கிட்ட சொல்லி பாஸ்டர் என்ன பண்ண போறாரு? யார்கிட்ட சொல்லி ஒண்ணும் பண்ண முடியாது. பாஸ்டரே சுகர் ஏறி பத்துனுக்கிறார், கண்ணெல்லாம் சொருவின்னு. உன் கையில நான் என்ன கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? கோலை கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வார்த்தை என்கிற கோலை கொண்டு ஜெயிச்ச நீ ஆமென் சொல்லுங்களேன். தன் ஜீவனுக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் தொழிலுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வந்த போது அது உனக்கு கோலா தெரியல, குச்சா மாறி போச்சு. அது என்ன மாறி போச்சு? கதற ஜீசஸ் ரீடீம்ஸ்க்கு போன் பண்ற, ஜீசஸ் டவருக்கு போன் பண்ற, இயேசு நடக்கிறார், இயேசு உட்கார்றார், இயேசு பேசுறார். எல்லா போன் நம்பரும் எங்க இருக்குது? போன்ல இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஏன் உன் கையில இருக்கிற குச்சி உனக்கு ஞாபகம் இல்லையா? உன் கையில ஒரு அற்புதத்தை செய்யற கோலை கொடுத்திருக்கிறார் பிரதர். நீ இந்த காலை நேரத்தில் சொல்றார், அது எவ்வளவு பெரிய செங்கடல். கவனிங்க, உங்களை வேற வழியா கூட்டு போறதுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களை ஆசீர்வதிக்க செங்கடலுக்கு முன்னாடி ஏன் நிக்கணும் தெரியுமா? நீ வலிமை அடையணும். நீ இந்த செங்கடலை பிளக்கிற வல்லம் அங்க இல்ல, என் கரத்துல இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நீ வலிமை அடையணும்னா உன்னை இந்த பாதையெல்லாம் நான் நடத்தி தான் ஆகணும், இந்த இடத்தெல்லாம் கொண்டு போகணும். நீ வலிமை அடைவதற்கு மாத்திரமல்ல, என் அற்புதங்களும் அடையாளங்கள், என் வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நீ விசுவாசிக்கும்படி உன்னை இந்த பாதையில தான். கை நல்லா தட்டி ஆமென் சொல்லிடுங்க.
அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 6. அதிபதியிலான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். ஈரோத் பள்ளத்தாக்கில் முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு என்ன பிரதர் மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழி இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படி. என்ன பிரதர், அங்கெல்லாம் எகிப்தில கோலா பார்த்த 10 அற்புதம் வச்சு செஞ்ச மற்றவங்களுக்குனா உனக்கு இப்ப என்ன வந்துச்சு? மரண பயம் வந்துச்சா? உனக்கு இப்ப பார்த்தா ஐயோ இனிமே வாழ முடியுமான்னு நினைக்கிறியா? ஏன் கோலா இருந்தது இப்ப குச்சியா மாறிது உன் கையில? இல்ல இல்ல இல்ல, அது தேவ கோல் தான், அது தேவ வார்த்தை தான். கஷ்டத்தின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்திலையும் அந்த கோலை பயன்படுத்தி பாருங்க. வியாதி நேரத்தில், இழப்பின் நேரத்தில், அவமானத்தின் நேரத்தில் இந்த கோலை பயன்படுத்தி பாருங்க. அந்த நேரத்தில் தான் ஜெபிக்க விட மாட்டான், அந்த நேரத்தில் தான் துதிக்க விட மாட்டான், அந்த நேரத்தில் தான் கர்த்தர் வார்த்தை கேட்க விட மாட்டான். ஆனா நீ சொல்லணும், ஏ என் கையில கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். கடந்த காலத்தில் இந்த குச்சியை வெட்டி எவ்வளவு அற்புதத்தை பார்த்த, எத்தனை தடைகளை உடைச்சி வந்த மோசே, எத்தனை வியாதியை மேற்கொண்ட, எத்தனை எதிரியை மோதிக்கொண்ட, எத்தனை கஷ்டத்தை நீ தாண்டி வந்தாய். இப்போது காதில் விழுகிற சத்தங்கள், அது டாக்டர் சத்தமா, எதிரி சத்தமா, பிசாசு சத்தமா, உன்னை பயமுறுத்துதா? பார்வோனை பெரியவனா பாக்குதா? உன்னை பின்னாடி திரும்பி பார்க்க வச்சுச்சா? மேக ஸ்தம்பத்தில் நடத்துற கர்த்தரை பார்க்கறத விட்டுட்டு உன் பிரச்சனை உன்னை பின்னாடி திரும்ப வச்சுச்சா? உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுன்னு கர்த்தர் இன்னைக்கு காலையில யாரோட பேசுறாரு? ஆமேன்னு சொல்லுங்களேன். காதுல எந்த சத்தம் விழுந்தாலும் நான் சொல்றேன், உன் கோல் மேலதான் உன் கவனம் இருக்கணும். உன் கண்கள் எந்த காட்சியை பார்த்தாலும் இப்படி சொல்லட்டுமா, உன் கையில இருக்கிற கோலை தான் நீ பார்க்கணும். ஒரு சிறிய தேவ வார்த்தையை பயன்படுத்தி. ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? போன வாரத்துல ஒரு பிரதர் எனக்கு போன் பண்ணி, வீடுக்கு ரூப் போடணும், வீடு கட்டுறார், மேல மாடியில் பெரிய வீடு கட்டுறார், ரூப் போடணும் பாஸ்டர், நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, சிஎஸ்சிக்கு போறவங்க ஜெபம் பண்ணுங்கன்னாரு. மத்தியானத்துல மழையா பெய்து ஒரு வாரமா. என்னைக்கு போடலாம் பாஸ்டர்னாரு? செவ்வாய்க்கிழமை போடு. எனக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. யார் சொல்றது? இயேசு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை போடுங்கன்னு சொன்னேன். காலையில போனேன், ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது சுத்தி வீடுங்க, பட்டாபிராமல சுத்தி வீடு, எல்லாம் பட்டைக்கிட்ட கொட்டெல்லாம் போட்டு எட்டி பார்த்துன்னு நாங்க சத்தமா பாட்டு பாடி ஜெபம் பண்றத. ஜெபம் பண்ண கீழே வந்தேன், டிஃபன் சாப்பிட்டா நல்லா காணிக்க கொடுத்தாங்க, வாங்கின்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து கார் சின்ன ரிப்பேர், அதை கொண்டு போய் ஷெட்டில் போனேன். மதியம் 12:30 1 மணி, தேவநாமத்து மகிமையா இந்த சாட்சியை சொல்றேன், என்ன தாழ்த்தின்னு சொல்றேன். 12 1 மணி, கண்ணங்கரேலு கருத்து, இந்த பார்டர் ஃபுல்லா நிக்குது. அடிச்சா 1.5 மணி நேரமாவது பெய்யும் மழை. அப்ப அந்த பார்த்து ஒரு நிமிஷம் கூட பயப்படல. நான் ஷெட்டில் இருந்து, ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரன். அந்த மாடி மேல ரூப் போடுற இடத்துல அவ்வளோ பேர் ரூப் போடுறவங்களாம் ஜெபத் பண்ணும்போது அப்படியே அமைதியா நின்னா, சுத்தி வீடு பார்த்தான். ஒரு சொட்டு மழை கீழே வந்தா கூட எனக்கு அசிங்கம் இல்லை, உங்களுக்கு அசிங்கம். சொல்லுங்களேன். அந்த ஆவிகளை எதிர்க்கிறேன், அந்த இயற்கையை எதிர்க்கிறேன், அதன் மேல அதிகாரத்தை வைக்கிறேன். ஒரு சொட்டு மழை வரக்கூடாது ஆண்டவரே சொல்லி முடிச்சு அடுத்த 10வது நிமிஷம் ஒரு வெயில் கீத்து அந்த மேகங்களை கிழிச்சிட்டு வந்தது. இந்த மேகங்கள் போன திசை தெரியல. அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சொட்டு மழையில நீங்க நம்மனா கை தட்டணும். என் கையில் இருக்கிற கோல் என்பது சாதாரணம் அல்ல. அது என்ன தெரியுமா? இயற்கையின் மேல வல்லமை, என் சரீரத்தின் மேல் வல்லமை, பிசாசின் மேல் வல்லமை. என் கையில் இருக்கிற கோலை கொண்டு நான் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், எதை வேண்டுமானாலும் பிளக்க முடியும், எதை வேண்டுமானாலும் தாண்ட முடியும். காதுல விழுற சத்தத்தை நீ கேட்காத. பேய் வந்து பேசுதா, அதுகிட்ட சொல்லி என்கிட்ட ஒரு கோல் இருக்கு. காதில் எந்த சத்தம் விழுந்தாலும் நீ கேட்காத, உன் கண்கள் எந்த காட்சியை காத்தாலும் நம்பாத. ஆமே. எத்தனை பேர் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராய்,
இந்த தேவன் எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் கையை தட்டு மரண பரியந்தம் உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். உன் வலது பக்கத்தில் 1000 பேர் விழலாம் சகோதரி, உன் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நான் என் பிள்ளைகளோடு சமாதானமாய். ஆமெனா, அல்லேலூயாவா. இன்னைக்கு ஏன் பாஸ்டர் இப்படி நீங்க சொல்லி தரீங்க? விசுவாசம் வரமாட்டேங்குது எங்களுக்கு. பாருங்க, ஆண்டவர் சொன்னார் கடுகளவு விசுவாசம். எவ்வளவு விசுவாசம்? எடுங்க, மார்க் 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 11 மார்க் 11:23 வாசிங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலைனா அது பிரச்சனை சொல்லுங்க, தேவை, உன் வியாதி, உன்னுடைய எதிரி, இதெல்லாம் மலை. ஆமே, பாஸ்டர் சொன்னான்னு போயிட்டு கேஜி கண்டிகளை போய் ஆந்திரா நகரில போய் மலையை போய் சொல்லிருக்கு போறீங்க, அப்புறம் வரலன்னு என்ன கேட்க கூடாது. ஆமே, அவர் சொல்ற மலை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை. வாசிங்க பிரதர். நீ பெயர்ந்து என்ன வரக்கூடாது இருதயத்துல. குச்சி வச்சிருக்கிற மகளை அது குச்சியா பார்க்காத, கோலா பாரு, வார்த்தையா பாரு. இருதயத்தில் சந்தேகப்படாமல் மலைகளை பெயர்க்கிறதற்கு கடுகு விசுவாசம் போதுமா? அந்த விசுவாசம் தடைகளை ஆமேன்னு சொல்லுங்க தாண்டும், பிரச்சனைகளை மேற்கொள்ளும், எல்லாம் பண்ணும். ஆனா கவனிங்க, இந்த விசுவாசமே எனக்குள்ள வரமாட்டேது பாஸ்டர். நீங்க சொல்லி கொடுக்குறீங்க பாஸ்டர், ஆனா எனக்குள்ள என்ன வரமாட்டேன். ஏன் வரல? அடுத்த வசனம் அது முடிச்சிருந்தா பரவாயில்ல. இயேசு நீங்க சொல்லுங்க நடக்கணும். அடுத்த வசனத்தை முக்கியமான பாயிண்ட சொல்றார், வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, நம்பர் 1 ஜெபம் பண்ண உட்காரும் போது இது எனக்கு நடக்கணும் உட்காரணும். சும்மா நானும் போய் ஜெபம் பண்ணி பாக்குறேனே கொஞ்ச நேரம் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது கேட்கணும்னு விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம் விசுவாசம் வர்றதுக்கு. வாசிங்க. ஒருவர் பேரில் யாது ஒரு குறை உண்டாயிருக்குமானால் உங்களோட தப்பெல்லாம் மன்னிக்கும் போது, ஆமெனா, விசுவாசத்தை தடைய அல்லது வளர விடாமல் செய்வது மற்றவர் மீது உள்ள கசப்பு, குறை சொல்லுதல், அன்பில்லாத நிலை. நீங்க ஒருத்தர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க போய் பார்க்கணுமா? யாக்கோபு சொல்லி தரார். இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு நான் தகுதியான ஆளா? ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பும், மற்றவங்க மேல ஒரு வெறுப்பும், மற்றவங்க மேல பகை உணர்வும், மற்றவங்களை நேசிக்க முடியாத இருதயம் இருக்கிற இடத்துல இந்த குச்சி பயன்படாது, இந்த கோல் பயன்படாது. ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். ஏன்னா உங்களுக்கு பயங்கரமா உள்ள என்ன இருக்குது, தேவ வார்த்தைக்கு பதில் என்னென்னமோ ஏடாகடமோ குப்பையெல்லாம் இருதயத்தில் வச்சுக்கின்னு இந்த கோலை பயன்படுத்துகிறேன். மழை வரக்கூடாது, பிச்சின்னு ஊத்தும். அல்லேலூயாவா. புரியுதா பிரதர்? நான் சொல்லி கொடுக்குறது நான் சொல்லித்தரல, இந்த டீச்சிங். இயேசு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும் போது யார் மேலாவது கசப்பை வச்சு நீ ஜெபம் பண்ணினா பின்னாடி குறை சொல்லிட்டு மூஞ்சி நேரம் பேய்த்தல நெல்லைகிறீங்களே என்னன்னா கோல் என்ன ஆகாது, வேலை செய்யாது. ஆமீன் சொல்லுங்க. வேலை செய்யாது சார். இப்போ ஏன் மெயின் அங்க இருக்குதுன்னு சொல்லுவான் சில இடத்துல. நம்ம இங்க அமிக்கி பார்ப்போம் பாருங்க. இல்ல மெயின் போட்டாதான் மெயின் அங்க இருக்குது சொல்லுங்களேன். மோசேக்கு யார் மேலேயுமே கசப்பு இல்லைங்க. மோசையோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி எதிரியா வராங்க, சொந்த தம்பி கோராகு வரான், அத்தனை பெரிய மன்னிக்கிற குணம். அதனால தான் சொன்னார், உன் கோலை நீட்டுறா. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா தீர்க்க தரிசனமா? உன் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னாலே நடக்கணுமா? உன் இருதயத்தில் கசப்பு வெறுப்பு, எங்க மனுஷங்கன்னா அப்படிதாங்க இருப்பாங்க. 10 லட்சம் ரூபாய் எனக்கு போன வாரத்துல கிடைச்சது அப்படி நீங்க சாட்சி சொன்னீங்க, உட்காந்துக்கிற மொத்தம் மூஞ்சி மாறிடும். தெரியுமா உங்களுக்கு? எப்படி கட்சிது, எதா கட்சிது, எங்க கட்சிது, என்ன கட்சிது, ஏன் இவ்வளவு கொண்டி கட்சிது, எப்படி கட்சிது, அப்படியே வெளில வர்றதுக்குள்ள என்ன ஆயிடுவோம் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு. வீட்டுக்கு போய் ஆவியில நிதானிச்சு கர்த்தர் பேசி கீசி கஷ்டப்பட்டிருப்பாங்க. எங்கேயாவது யாரு ஏங்க இங்க சபையை விட்டுடு, உன் சொந்த தம்பி உனக்கு நல்லது நடந்ததுன்னா சந்தோஷமா இருப்பானா? உங்க சொந்த அக்கா, கூட பிறந்த தங்கச்சி அக்காங்க, நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன் போன அடுத்து 15 நாள் உனக்கு போனே வராது. உன் சொந்தமே அப்படி இருக்கும்போது நீங்க சபையில வந்து என்ன பண்றது? இவங்க இப்படி பார்த்தேன், அவங்க அப்படி இல்லை, இவங்க இப்படி பார்த்தேன். கமலஹாசன் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொன்னான். நடிகனா தான் நான் சொல்றேன், என் வீட்டு பாத்ரூம் நீ எட்டி பார்க்காத, அது ஃபுல்லா அசிங்கமா தான் இருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? எந்த மனுஷனுடைய வாழ்க்கை உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உனக்கு உள்ள ஃபுல்லா கசப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை வந்துடும். ஒன்னு சொல்லட்டுமா, உன் கையில ஒரு கோலை கொடுத்திருக்கிறாரியா, அந்த கோலை பயன்படுத்துறதுக்கு தான் மோசே மேல அபிஷேகம். நீ மற்றவர்களுடைய பாவத்தை பார்ப்பதற்கல்ல அபிஷேகம். நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு புரியணும். அந்த கசப்பு உள்ள இருக்கிற வரையும் உனக்குள்ள என்ன வராதுன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் வராதுன்னு இயேசு போதிக்கிறார். இப்போ மோசே கையை நீட்டிட்டார். என்ன நடந்தது? யாத்திராகமம் 14:21 வாசிங்க. யாத்திராகமம் 14:21 வாசிங்க. நீட்டினான், செய்தார். 22 கடல் ஒரு மதில போல நிக்குது. 27 28 பின்தொடர்ந்த பயமுறுத்தின பிரச்சனை முடிந்தது. கைத்தட்டி சொல்லுங்களேன். இதை கேட்கிற உங்க வாழ்க்கையில உன் கையில் இருக்கிற கோலை நீ அது சின்ன கோல் பிரதர். அந்த பையன் கையில அந்த மாதிரி சின்னது, ஆனா பெரிய கடலை பிளக்கும், பெரிய பிரச்சனையை மாற்றும், பெரிய வியாதியை மாற்றும், பெரிய நஷ்டத்தை மாற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் ரெண்டாக பிரிந்து வீடும். கரங்களை தட்டி செங்கடல் யோர்தான் ரெண்டாக பிரிந்து வீடும், எரிகோ தூளாக இடிந்து வீழும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். சொல்லுங்க. எரிகோ தூளாக இடிந்து விடும், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். கரங்களை தட்டி இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. கையை தட்டி சொல்லுங்க. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதையங்கள் கூடாரத்தை அணுகிடாது, வாதையங்கள் கூடாரத்தை அணுகிடாது, என் பாதம் கல்லில் இடராது, என் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. சொல்லுங்க. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி. கை தட்டுங்களேன் ஒரு தடவை. மற்றவங்க வாழ்க்கையில நான் பயன்படுத்தும் போது மாத்திரம் கோலா பார்க்கிறேன் ஆண்டவரே. என் கையில மட்டும் என் பிரச்சனைக்கு நான் அதை குச்சியா பார்க்கிறேன். இன்னைக்கு மாறணும். அது கோல் தான், அது வார்த்தை தான், அது மாறவே மாறாது. ரெண்டாவது என்ன பாஸ்டர்? ஒரு சிறிய காரியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 43 44 வாசிங்க. 43 44. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய அல்லேலூயா. முதல்ல சொன்ன வார்த்தை என்கிற சிறு கோலை பயன்படுத்தி பெரிய பிரச்சனையை தாண்டி வாருங்கள். இரண்டாவது சொல்றேன், ஒரு சிறிய அடையாளத்தை கண்டு நீண்ட நாள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சிறு அடையாளத்தை கொண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, கையளவு மேகனா எப்படிங்க? எவ்வளவுங்க? இவ்வளோண்டு மேகம், வானம் முழுவதும் ப்ளூ. ஒரே ஒரு வெள்ளை மேகத்துக்கு அறிகுறியே இல்லை. இவ்வளோண்டு மேகம். பிரச்சனை எவ்வளவு பெருசு தெரியுமா? 3.5 வருஷம் மழை இல்லை, 3.5 வருஷம் பனி இல்லை. காஞ்சி போய் தேசத்தில் இருந்த ஆடு மாடுகள் மொத்தம் செத்து போச்சு. அரண்மனையில் இருந்த எல்லா குதிரைகளும் செத்து போச்சு. ஜனங்கள் பட்டினியில செத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சொட்டு மழை கூட இல்ல. அந்த ஒரு சொட்டு மழை கூட இல்லாத தேசத்துல பெரிய மேகம் வந்தா நம்பி இருக்கலாம் பிரதர். ஒரு பெரிய மேக கூட்டம் எழும்பி இருந்தா நம்பி இருக்கலாம் பிரதர். எவ்வளவு தெரியுமா எழுந்துச்சு? கையளவு மேகம். உன் பிரச்சனையை மாற்றுவதற்கு தேவனால ஒரு சின்ன காரியத்தை கொண்டு நீங்க நம்மனா இப்படி கைத்தட்டி இருக்க மாட்டீங்க. உன்னுடைய எவ்வளவு பெரிய போராட்டத்தை மாற்றுவதற்கு, எவ்வளவு பெரிய கடனை மாற்றுவதற்கு, எவ்வளவு பெரிய வியாதியை மாற்றுவதற்கு, எவ்வளவு பெரிய எதிரியை அழிப்பதற்கு ஒரு சிறு அடையாளம். ஆமென்.
இன்னைக்கு தேசத்திற்கு தேவை பெருமழை. அந்த பெருமழை வந்தாதான் ஏரி நிரம்பும், குளம் நிரம்பும், குட்டை நிரம்பும், எல்லாமும் நிரம்பும், ஆடு மாடு பயிர் வகை வளரணும். நான் நினைச்சேன் ஒரு மாசம் மழை பெஞ்சா கூட என்ன பண்ணிருக்காது, பத்தி இருக்காது. ஏன்னா பூமி ஏன் தெரியுமா இந்த காவால தண்ணி இழுக்க மாட்டேங்குது? உங்களுக்கு தெரியுமா ஏன் இழுக்க மாட்டேங்குது? தண்ணி ஃபுல்லா நிரம்பி போச்சு. எதுல நிரம்பிச்சு? பூமி பூரா தண்ணி இருக்குது. இப்ப எங்க பாத்தீங்கன்னா 3 அடி நோண்டிங்கன்னா 4 அடி தோண்டினா தண்ணி வந்துடும். பூமி எப்ப நிரம்பிச்சோ தண்ணி உள்ள இழுக்காது. ஆனா இங்க ஒரு மாசம் இல்ல 3 மாசம் மழை பெஞ்சா கூட பத்தாது. ஆனா காட்டப்பட்டது எவ்வளவு தெரியுமா? சின்ன உள்ளங்கை அளவு மேகம். பிரதர், உன் பிரச்சனை ரொம்ப பெருசு, வேற யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. சிஸ்டர், உனக்கு ஒரு வியாதி இருந்ததுன்னா பரவாயில்ல, உனக்கு பல போராட்ட வியாதிகள் உள்ள. பிரதர், உனக்கு ஒரு எதிரி இருந்தா பரவாயில்ல, பல பேர் எதிரியா நிக்கிறான். இத்தனைக்கும் நீ எப்படி பெரிய மேகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு சொல்ல தெரியும் எனக்கு, என் அப்பா சின்ன, நீ நம்மனா நல்லா கையை தட்டி ஒரு சின்ன அடையாளத்தை. ஆமேனா, அல்லேலூயா. உள்ளங்கை மேகத்தை நம்புங்க. அங்கே காண்பிக்கப்பட்டது இயேசுவோட கை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எலியா ஜெபம் பண்ணிப்பார், ஆண்டவரே 7 தடவை நான் அனுப்புறேன், எனக்கு தெரியாது, உங்க கையை காண்பிச்சு. அவன் வேற எதனா சொல்லியிருக்கலாம்ல, ஒரு மாடு மாதிரி நான் பாக்குறேன், ஒரு மரம் மாதிரி நான் பாக்குறேன், மேகத்தை பாக்குறேன், ஒரு மரம் மாதிரி மேகம். மரம் பல நாட்டில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? மனித முகம் மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? அவன் சொன்னது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஒரு சிறு கை, உள்ளங்கை. யார் கை அது? நான் சொல்லட்டுமா ரகசியத்தை? இயேசுவின் கரத்தை அந்த வேலைக்காரன் எலியா ஜெபித்தது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு சிறு அடையாளத்தை காண்பித்து, நீங்க நம்பனா இன்னைக்கு சொல்லணும், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க தொடங்கிட்டாரு. 45-46 வாசிங்கன்னா கர்த்தருடைய கை அங்கே காண்பிக்கப்பட்ட கை 46ல எலியாவின் மேல் வந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவனுடைய கரம், ஆமென், இன்றைக்கு உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க போது மகளே. உன்னுடைய பெரும் பிரச்சனைகளை மாத்த போது மகளே. பெரிய ஆசீர்வாதம் உண்டாக சிறிய அறிகுறி உனக்குள்ள உண்டாக போகுது. நம்மனா ஆமென் சொல்லிருக்கணும். அல்லேலூயா. அந்த கையை நம்புங்க. சின்ன அடையாளம் கேளுங்க. உங்க வியாதி மாறுறதுக்கு ஹவிரு சொல்றான், ஆண்டவரே நீர் வந்து உங்களுடைய கைய என் பிள்ளை மேல வச்சிட்டீங்கன்னா மரித்ததெல்லாம் என்ன ஆயிடும்? உயிர் அடைஞ்சிடும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒரு சின்ன அடையாளம் கேட்கறேன். அதுக்கு முன்னால அந்த பெந்தகோஸ்தே எல்லாம் நல்லா வளர்ந்தவன், இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் செத்து போன விசுவாசி. தங்கத்திலேயே செஞ்சு வச்சானா பாருங்க கோயில. அடுத்த ராஜா வந்து தங்கத்தெல்லாம் புடுங்கி எதிரிகிட்ட கொடுத்துட்டு பித்தளையா வச்சுக்கிறான். பார்க்க பளபளப்பா இருக்குது. சர்ச்சி கிளம்போதே கிளம்புவான். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும், இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும் ஆண்டவரே, நீங்க இந்த பாட்டை தான் பாடணும் ஆண்டவரே, என் வியாதிக்கு நீங்க பாடணும், நோய்களை உன்னை விட்டு விலக்குவார், பேய்களை உன்னை விட்டு. பாஸ்டர் பாடணும்னுட்டே கிளம்புவான் பாருங்க சர்ச்சில இருந்து. அதுக்கு தான் காலையில இருந்து ஜெபம் பண்ணணும். 7 மணிக்குள் பாவாடையை போட்டுக்கின்னு 7:15 பல்ல தேய்ச்சிட்டு 8 மணிக்கு சர்ச்சுக்கு. அதெல்லாம் நடக்காதீங்க கதை. வாங்க என் கூட கிராமத்துக்கு. இப்போ ஈட்டியத்து குத்தி இல்லாமன்னு இருக்கும் இடுப்புலயே. நான் போவேன், எனக்கு பின்னாடி தான் பல் தேய்ச்சின்னு இருப்பான். எங்க வர்றதுக்கு? அந்த ஒரு ஊரு நான் கவனிங்க. அடையாளத்தோட வருவான் சர்ச்சுக்கு. இன்னைக்கு பாஸ்டர் யோசேப்பை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சப்ஜெக்டே இல்ல. ஆனா அவர் முடிக்கிறதுக்குள்ள யோசேப்பை பத்தி பேசணும். சொல்லுங்களேன். இன்னைக்கு வந்து இவ்வளவு இதெல்லாம் அடையாளம் கேட்டு சர்ச்சுக்கு வரணும். வரும்போதே எப்படி வரணும்? அப்படியே வந்து ஆமே முஞ்சிச்சா சர்ச்சு ஒன்றும் நடக்காது சார். சின்ன அடையாளத்தை அது கேட்டு வரணும். நீ பேசணும், ஒரு பாட்டுல சொல்லணும், ஒரு வரியில சொல்லணும். நான் இப்படி வந்தேன் தெரியுமா? ஒரு நாள் அடையாளம் கேட்பேன். நீ முடிச்சிருவார். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி எல்லாம் போட்டு முடிச்சிட்டு, இன்னும் ஆண்டவரே சொல்ல, யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர். கையை தட்டிடுங்களேன். வீட்டுல உன் வாஞ்சைகளை விருப்பத்தை அவன் என் இடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல. சொல்லவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடந்தே ஆகணும் சார். அப்பதான் நீங்க வெளியில வரவே முடியும். அப்பதான் உங்க பஞ்சம் தீரும், பிரச்சனை பெறும். இன்னைக்கு சொல்ற ஒரு அடையாளத்தை காட்ட போறாரு. எத்தனை பேர் உங்க பெரிய பிரச்சனை மாறும், உங்களால் வாழவே அப்பதான் முடியும். இன்னைக்கு ஒருவேளை அந்த நிலைமையில இருக்கிறீங்களா? பாஸ்டர் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் பாஸ்டர். வீட்டுக்கு போறதுக்குள்ள அடையாளம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வரும்போது தொலைந்து போனவனா இந்த இடத்துக்கு வந்த. இங்க சாமுவேல் உன் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் என்ன தெரியுமா? நீ போகும்போது ராகேலின் கல்லறையில தீர்க்கதரிசிகள் எதிர்படுவார்கள். அவர்கள் உன் தலையின் மேல அபிஷேகத்தை ஊற்றுவாங்க, அப்பத்தை தருவாங்க. நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க.
இன்றைக்கு உங்கள் தேவன் தருகிற சிறு அடையாளம், ஒரு சிறிய வார்த்தையை, ஒரு சிறிய தரிசனத்தை, சிறு சொப்பனத்தை நம்புங்கள். ஆமென். இந்த சபையினுடைய அபிஷேகத்தை சொல்லி தரணுமா? ஒவ்வொரு சபைக்கு ஒரு அபிஷேகம். இங்க வந்தாலே சொப்பனம் வரும், இங்க வந்தாலே தரிசனம் பார்ப்பீங்க, இங்க வந்தாலே கர்த்தர் உங்களோட பேசுறது, அதுதான் உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன நடக்க போகுதுன்னு காண்பிப்பார், என்ன செய்ய போறேன்னு காண்பிப்பார். உன் வாழ்க்கையில எது நடக்க, உனக்கு ஒரு அடியாளத்தை தராம இந்த சபை ஒரு நாளும். ஆமெனா, ஹல்லேலூயா. 7 முறை ஜெபம். எத்தனை முறை? 7 முறை. நீண்ட நாட்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு ஒரு சிறு அடையாளத்தை தந்து விட்டார். எழுந்திரு, விசுவாசத்துல ஓட துவங்கு மகள. பெரும் மழையின் சத்தம் வாழ்க்கையில, பெரிய ஆசீர்வாதத்தின் சத்தம் வாழ்க்கையில. உன்னுடைய பிரச்சனை மாற பெரிய அடையாளத்தை தேடாத, சிறிய அடையாளத்தை நம்பு. சின்ன அடையாளத்தை நம்பணும். தேவ தூதன் அவளை நோக்கி, உன்னிடத்தில் இருப்பது பரிசுத்தம் உள்ளது, உன்னிடத்தில் வந்திருப்பது பரிசுத்த ஆவி சொன்னா நம்பிட்டா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் சொல்லிட்டு போன அடுத்த செகண்ட் உள்ள புள்ள உருவாயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? உள்ள மட்டும் புள்ள உருவானா அந்த பொம்பளைக்கு தெரியும். எந்த லேடிஸ்க்கும் உள்ள ஒண்ணு உருவாயிடுச்சுன்னா வாயெல்லாம் ஒரு மாதிரி பண்ணி எங்கெல்லாம் குத்தும். பாத்துக்கிறீங்களா? உடனே அவளால வீட்டுல உட்கார முடியல, மலை நாட்டுக்கு ஓடிட்டா. என்னமோ பண்ணுது. ஏற்கனவே 6 மாசமா ஒருத்த கர்ப்பிணியா இருக்கிறா. அவகிட்ட என்ன இது இப்படி பண்ணுதுன்னு கேட்க போயிட்டா. அவ சொல்றா, உன் கர்ப்பத்தில் உள்ள பிள்ளை கையை தட்டின, நீ விசுவாசிச்சினா அந்த சின்ன அடையாளம் உனக்குள்ள. கை நல்லா தட்டி. அல்லேலூயாவா, அல்லேலூயா. ஏங்க, அதான் சொல்லுவேன், சின்ன காரியத்தை ஒரு நாள் அற்பமா, சின்ன அடையாளத்தை, சின்ன உணர்வுகளை கூட என்ன பண்ணாதுங்க, அசால்ட்டா பண்ணாதீங்க. கொரோனா காலங்களை நம்ம நம்பி மறந்துட்டோம். நமக்கு தேவை எவ்வளவு தெரியுமா? மாசம் 25,000 ரூபாய் தேவை. எவ்வளவு தெரியுமா மாசம்? பெரிய பெரிய தொகை. ஆனா கைக்கு வந்தது எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம். ஆனா அந்த கொஞ்சம் குறையாம கர்த்தர் நம்ம கரங்களை 2 வருஷம் யார்கிட்டையும் கையேந்தாம, நான் சொல்லட்டுமா, சிறியதை வைத்து பெரியதை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் வாழ்க்கையில எவ்வளவு வியாதி, எவ்வளவு இருள் இருந்தாலும் பரவாயில்லைங்க. தேசத்துல அவ்வளவு பெரிய இருள். பரலோகத்திலிருந்து பிசாசு தள்ளப்பட்ட பிறகு மனுஷங்க பூமியில இல்ல, இருளுனால பூமியை நிரப்பிட்டான். யாரு? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சிஸ்டர்? வெளிச்சம் உண்டாக. அன்னைக்கு சொன்ன வார்த்தை நான் சொல்லட்டுமா? உன் வியாதி மேல ஒரு அடையாளம் போதும், ஒரு வார்த்தை போதும். உன் இருள் மேல ஒரு வார்த்தை போதும். ஆமென் சொல்லுங்க. வெளிச்சம். அல்லேலூயாவா, அல்லேலூயா. சொன்னவர் யார் தெரியுமா? பெரிய தேவன். அன்னைக்கு துவங்கின வெளிச்சம் இன்னைக்கு வர மூடல. ஆமென், அல்லேலூயா. அதனால கையில இருக்கிற கொஞ்சத்தை வச்சு நீ என்ன பண்ணாத, என்ன இவ்வளவுதான் சின்ன மேகாளர், அதுதான் உனக்கு பெருமழை தரப்போகுது. உங்ககிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய், அதுதான் உன்னை பெருக போகுது. உன் கையில என்ன இருக்குது? கொஞ்சோண்டு வெறும் தண்ணி, அதுதான் யா மதுரமான திராட்சை ரசமா. நீங்க நம்பவே மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீ ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தா போதும் இல்லையா? உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டி தேசம். உன் குடும்பத்துல ஒரே ஒரு ஆள் சொப்பனம் பார்க்கிற அடையாளத்தை சொல்கிற நீ இருந்தா போதியா? உன் வீட்டை எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஓரவா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்களேன். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு அடையாளம் வரப்போகுது பாஸ்டர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ வார்த்தை? ஆமென். முதல்ல சொன்ன சிறு கோலை வச்சு பெரிய பிரச்சனையை தாண்டுங்க.
சிறு அடையாளத்தை வச்சு உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றிக்கங்க. மூணாவது சொல்லி முடிக்கிறேன், ஒரு சிறு ஆயுதத்தால் பெரிய எதிரியை வீழ்த்துங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 40-41 வசனங்களை வாசிங்க. 1 சாமுவேல் 17 40-41. தன்னுடைய தடியை கையிலே பிடித்து கொண்டு அல்லேலூயா. கவனிங்க, நிமிந்து பாருங்க. கையில என்ன தெரியுமா இருக்குது? இவ்வளோண்டு கல். எல்லாம் சொல்லுங்க. சிரிக்கிறான். யாரு சிரிக்கிறா? பெலிஸ்த மட்டும் இஸ்ரவேலே சிரிக்கிறான். என்னன்னு? டேய் நாய, உன்னை நம்பி அமிச்சிருக்கிறேன். நீ தோத்தினா முழு இஸ்ரவேலும் தோத்ததுக்கு அடையாளம். நீ எதனா பெருசா எடுத்துமோன்னு பார்த்தா என்ன எடுத்துன்னு போற? சொல்லுங்களேன். சிறு கல். உங்க பிரச்சனை, வியாதி, நஷ்டம், எதிரி, பிசாசு, பில்லி சூனியத்தை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு சிறு கல். அது யார் கல் தெரியுமா? இயேசுவின் கல். இந்த கல் இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்றாரு பரிசேயர்கிட்ட, ஆகாது என்று நீங்கள் தள்ளின இந்த கல்லே தலைக்கு மூளை கல்லாய். கையை தட்டிடுங்களேன். அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், எங்க பிரசங்கத்துக்கு போனாலும், அடிச்சது வேணா 17 வயசு பையன், அபிஷேகம் ஊற்றப்பட்டது 15 வயசு. 2 வருஷத்துல யுத்தத்துக்கு போற அளவுக்கு வளர்த்துட்டாரு. உன் அபிஷேகம் வளர்க்கணும் உன்னை. ஆமென் சொல்லுங்க. அடிச்சது வேணா சின்ன பையன், அதை பிடிச்சு திரும்பி அடிச்சது என் இயேசுவின் கை. கையை தட்டிடுங்களேன் ஒரு தடவை. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். நான் ஒன்னும் உங்களுக்கு பெருசா விளக்க வேணாம். 17-11 வாசி. 17-11 வாசி. 17:11. கலங்கி போதும். என்ன பண்றாங்களா? இயேசு என்கிற கல் இல்லாதவன் மிகவும் பிரச்சனையை பார்த்து பயப்படுறான், போராட்டத்தை பார்த்து பயப்படுறான். ஆனா அபிஷேகம் இருக்கிறவன், கல்லை வச்சிருக்கிறவன் எதிரி பார்த்து பயப்பட மாட்டான், பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டான். அவன் சொல்லுவான், இவன் எம்மாத்திரம் பாருங்க. இந்த அபிஷேகம் இல்லாத ஆளை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நிமிந்து பாருங்க, முடிக்க பாருங்க 5 நிமிஷத்துல. கிளம்பும் போதெல்லாம் பயங்கரமா கிளம்புறாரு வீட்டுல. யாரு யாரு? சவுலு. எப்படி? போடு போடு போடு, ஜிப்பா போடு, அதை போடு, யுத்தம் எல்லாம் போட்டு தலைசீரா போட்டு. நம்ம கிளம்புற ஞாயிற்றுக்கிழமை குளிச்சுட்டு கிழிச்சிட்டு பைபிளை தோச்சி கிழிச்சி எடுக்கிற மாதிரி துப்பாக்கியை தோச்சி எடுத்து வந்து அப்படி ஒரு குறி பாக்குறாரு. யார குறி பாக்குறத? சவுல் இப்படி பாக்குற. யார பாக்குறாரு? வந்தா இன்னைக்கு ஒரு ரோஸ் சுட்டுறான் பாரு. இன்னைக்கு ரெட்டியா குறி இருக்குது. அவன் வரான். யாரு? நம்ம கதையை தான். அங்கிருந்து வரும்போது வந்து இங்க இன்னைக்கு அழிச்சிடறேன் பாரு, காலைல எழுந்துடுறேன் பாரு, நாளைக்கு 4 மணிக்கு ஜெபம் பண்ணிடுறேன் பாரு, வியாதியை தொட்டிடுறேன் பாரு. வந்துச்சு வெறி, ஆவி இறங்கிச்சு. என்ன இருந்துச்சு? இங்க இருந்து வீட்டுக்கு போய் அந்த சோபால உட்காந்து சூனியம் பண்ணிட்டுக்கிறான் தெரியல. சோபால இங்க இருக்கிற வரைக்கும் என்னது சொல்லிட்டு ஒரு போஸ்டர், அடுத்த வாரம் 5:30 மணிக்கு அலாரத்தை வச்சு மவளை 6:30 மணிக்கு சபையில நான் தான் வெறி குறி ரெட்டி குறி. ஆமேன்னு சொல்லுங்க. பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிருப்பான், ஏய் தலைசிரவா தொடடி தொடடி தொடச்சி கிடச்சி போட்டுக்கின்னு யுத்தம் வந்தவொடனே இன்னைக்கு என்ன நினைச்சிடறான்? எல்லாம் என்ன நினைச்சிடறான்? மாவன கோலியாத்து கதை இன்னைக்கு என்னாச்சு? வந்து குறி பார்த்துன்னு உட்காந்தவொடனே கோலியாத்து வராம பாரு, துப்பாக்கிய மடின்னு ஓடுறான். திப்பு திப்பு திப்புன்னு போய் பயந்து கோலியாந்து, ஒருத்தவங்க கூட வீரம் இல்லையாடா, ஒரு சின்ன வியாதி வந்துட்டா துப்பாக்கி பின்னாடி போயிடும். பாத்துக்கிறீங்களா நீங்க? சின்னதா ஒரு சத்தம், சின்னதா எவனா வந்து ஒரு இருள் இருக்கிறது உங்க வீட்டுக்குள்ளன்னா போதும், துப்பாக்கி எங்கடா பார்த்த துப்பாக்கிய குறி பார்க்கறதுல எத்தனை நாளா பாப்பேன்? 40 நாளா குறி பார்த்துருக்கிற. அபிஷேகம் இல்லாதவன், ஆண்டவர் என்கிற கல்லு கூட இல்லாதவன், சின்ன சின்ன பிரச்சனை கிளம்பும் போது மிக பிரம்மாண்டம். பாருங்க, இங்க உட்காந்து போது அடுத்த வாரத்துல இருந்து 5:30 வச்சிடறேன் பாஸ்டர், ஆடுறேன், நான் தான் பாஸ்டர் ஆடுறேன். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணிருப்பீங்க தெரியுமா? 4ல இருந்து பாருங்களேன். என்னதான் இருந்தாலும் அந்த டைம் கேஞ்சம் வீட்டுக்கு போனோன்னு சோபால இருக்குது சூனியம். ஆமென் சொல்ல மாட்டீங்க. கால ஆயுதத்தை நல்லா தொடச்சி கிழிச்சி எடுத்துக்கணும். நம்மள மாதிரியே பைபிள்லாம் தொடச்சி கிழிச்சி. சிலர்லாம் பைபிள் தூக்கின்னு வரதுக்கு ஒரு ஆளு, எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து துப்பாக்கி வச்சு குறி பாத்தியடா சுட வேண்டியதானடா. பயங்கரமா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? பெலிஸ்தர்கள்
ஆதியில இருந்து நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் வாசிச்சீங்கன்னா ஆதியில இருந்து அமலேக்கரையும் பெலிஸ்தர்களும் யுத்தம் பண்ணினே இருக்கிறாங்க. ஆனா ஒருபோதும் கோலியாத்து மாதிரி ராட்சதர்களை கொண்டு வந்து நிறுத்தல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்துட்டு. என்ன காரணம் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா அவ்வளவு உயரம். இஸ்ரவேலின் ராஜா கோலியாத்துக்கு கொஞ்சம் தான் கீழே இருப்பானா. இவன் மேல இருக்கிற அவ்வளவு பெரிய கோலத்தை பார்த்துட்டு இவனுக்கு என்ன பண்றானுங்க, இவனை மாதிரியே ஒருத்தர் புடிச்சின்னு வரானுங்க. நம்பால அச்சு விழுத்துவான்னு பார்த்தா டாக்டர் உட்காந்துங்க, நான் லைன்ல சீட் போட்டு, பாஸ்டர் நெட்டுக்குச்சி பாஸ்டர் கண்ணலாம், அட துப்பாக்கி எங்கடா, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த துப்பாக்கி தொட்சி எங்க வச்சுக்குது? ஹலோ, என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? உண்மையை சொல்றனா போய் பேசுறனா? ஒரு தடவையாவது நீ சுட்டுக்கிறியா? அந்த ஆயுதத்தை மற்றவனுக்கு போட்டு முயற்சி என்னது, நீ போய் போடு என்ன ஆமென் சொல்லுங்க. பைபிளை தொடக்கிறது மேட்டர் இல்லை பிரதர், அதுக்கு குண்டை பயன்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வீழ்த்திடுவேன், கொன்றுவேன், வீர வசனம்லாம் வீட்டில் ஆமான்னு சொன்னாங்க. நேற்று ஓட்டிங்க திப்பு திப்புன்னு கேட்டிருக்கோம் மனைவி. ஏய் அவனு சும்மா இருக்கு, டெம்டேஷன் பண்ணாத என்ன, நாளைக்கு பாரு என்ன இருப்பான். யாரு 40 நாளா பாத்துங்கிறேன் நானு, சபை தொடர்ந்து 8 வருஷமா பாத்துங்கிறேன், ஒரு குண்டு கூட பயன்படுத்தலை இன்னும் எதிரி மேல. நீ சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. குறி பார்க்கறான் 12:30 மணிக்கு மிலிட்டரி சாப்பாடு பெல் அடிச்சிட்டான். பெல் அடிச்சோன்னா அத்தி மரத்தின் கீழே போய் உட்காரும், மாதுளம்பழம் செடி கீழே போய் உட்காந்துட்டாரு. உட்காந்து மிலிட்டரி சாப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? காடை கௌதாரி மீனுக்குன்னு சாப்பிட்ட உடனே 3 மணி வரைக்கும் லஞ்ச் டைம் தூக்கம். திரும்பியும் துப்பாக்கி எடுத்து மாட்டி என்ன பண்றது? 5:30 மணிக்கு திரும்பி என்ன பெல் அடிச்சிட்டான். காலம் பாடியா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி என்ன பண்ணுது, இப்போ போறேன் பாருங்க 9:00 டிபன் வாங்கிக்கிறேன். இந்த வாரம் கேட்ட சிறு கோல் குச்சியா மாறி போச்சு. இந்த வாரம் கேட்ட சிறு அடையாளம் அங்கே தொலைஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதோட நெட் சண்டேக்கு என்ன பண்றது? பைபிளா எங்க தான்டா வச்சேன்? என் பைபிள் ஒரு அம்மா கேக்குது, நீ எங்க வச்சு அங்கதாம்மா இருக்குது. நான் பெட்ல வச்சேன். கட்சியில் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பெட் மேல போர்வை விரிச்சு அது மேல தலகாணி போட்டுக்குதுங்க எல்லாம். ஒரு வாரமா என்ன காணும் வீட்டுல? அடுத்த வாரம் தேடி தொடச்சு என்ன பண்றது? 1:30 மணிக்கு மிலிட்டரி சாப்பாடு, 5:30 மணிக்கு வீட்டுக்கு ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற பாரு, 5:30 எப்போ அவன் பாப்பான் பாருங்க. கிளம்பி என்ன பண்றது? இப்படியே இருந்தா உன் வாழ்க்கை இப்படிதான். உன் கையில ஒரு கல்லு கொடுத்திருக்கிறார், அது இயேசு என்கிற கல். அந்த கல்லை வச்சு உன் வியாதியை ஓட்டு, உன் வீட்டுக்குள்ள வர சத்துருவை ஓட்டு. அந்த கல்லை வச்சு உன் வியாதி அடி. நீ பயப்படக்கூடாது. தாவீதே, உன் மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் 15 வயதுல ஊற்றப்பட்ட அபிஷேகம், உன்னை யுத்த காலத்துல நிற்பக வைக்க அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீதே, நீ தோத்துட்டா முழு குடும்பம் தோத்துருண்டா. நீ தோத்துட்டா முழு இஸ்ரவேல் தோத்துருண்டா. நீ மாத்திரம் தோத்துட்டா உன் பிள்ளைங்க எல்லாம் தோத்து போயிடுவாங்க. உன் அபிஷேகத்தை பயன்படுத்தணும். உன்னை நம்பி நான் உனக்குள்ள வந்திருக்கிற, உன்னை நம்பி உன் கரத்துல கல்ல கொடுத்திருக்கிற. ராமேனே சொல்ல மாட்டீங்களே? நான் சொல்லுவேன், கிருபை இருக்கிறவன் ஒரு சிறு விஷயத்தை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு பெரிய எதிரியை வைத்து சாதிப்பான். ஆமென். கிருபையை இழந்தவனுக்கு முன்ன எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை. ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட அதிகாரம் இருக்கியா? இத சொல்ல உன் எதிர்க்க நிக்கிற எதிரி விழலனா என்ன வந்து கேளு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கிருபை இருக்கிறவன், ஆமென், அபிஷேகம் பெற்றவன் இயேசு என்கிற கல்லை வைத்து தனக்கு முன்ன இருக்கிற வியாதி, நஷ்டம், எதிரி, சவால்கள், வறுமை, கடன், சூனியத்தை வீழ்த்திடுவாயா. அவனை கையில யுத்தத்துக்கு பழக வைத்ததே தேவன் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? வெண்கலவில் அவன் கையில் வழங்கும்படி செய்தாராம். இன்னைக்கு யார்கிட்டயோ கர்த்தர் பேசுறாரு. உன் கையில கொடுத்திருக்கிறது சாதாரண கல் இல்ல, உன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கிற கல், முழு தேசத்தை வாழ வைக்கிற கல்லை நம்பி கொடுத்திருக்கிற. நீ சவுள மாதிரி ஓடி ஒளிய கூடாது. பிரச்சனையை பார்த்து அந்த பெலிஸ்தனுக்கு நேரம் ஓடு. ஆமென். கையில ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணே ஒண்ணு இருக்குதியா? கல் இருக்குதியா? என் கையில ஒண்ணுமே இல்லையா? இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வெண்கல வில்லும் என் கரத்தினால் வளையும்படி யுத்தத்திற்கு என்னை பழக்குவிக்கிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி எத்தனை பேரோட கர்த்தர் பேசினாரு? ஆனா பேசினாரு. உன் வாழ்க்கையில ஏன் நீ ஜெயிக்க மாட்ட தெரியுமா? பயப்படுற. நீ சவுல் அபிஷேகம் இல்லை, உன் மேல சவுல் மேல ஊட்டினது குப்பி அபிஷேகம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்?
யாருக்கோ தயார் பண்ண வச்ச அபிஷேகத்தை உன் மேல ஊத்தினாங்க. அது உனக்கானது அல்ல, அதனால அந்த அபிஷேகம் உனக்குள்ள வேலை செய்யல. ஆனா தாவீதின் மேல கொம்பு அபிஷேகம் தாவீதுக்காகவே தயார் பண்ணது. உனக்காகவே ஒரு அபிஷேகத்தை தயார் பண்ணி உன் தலை மேல நான் ஊத்தி வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கையை அப்படியே கண்ணை மூடி அப்படியே கரங்களை தட்டி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர்? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே, சத்துருவை நான் தொடர்ந்திடுவே, சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதா காலமோ ஜெயமெடுப்பே, சதா காலமோ ஜெயமெடுப்பே. ஓ கர்த்தாவே என் ஜனனே. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்புங்க. இதாவரலஷே கர்த்தாவே என் பலமே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், துருகமும் நீர் கேடகம் நீர், ஓரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீர், துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பலனே. உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். சொல்லுங்க. கர்த்தாவே என் பலமே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போது, தூஷண பிரவாகம் புரண்ட போது, மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போது, தூஷண பிரவாகம் புரண்ட போது, நெருக்கத்தின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, ஆமென். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்காமல் வந்து உதவி செய்தார், உருக்காமல் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே. உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். சொல்லுங்க. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடைக்கட்டி, மான்களின் கால்களை கோலாக்கி, ஓ நீதியின் சால்வையை எனக்கு தந்து, நீதியின் சால்வையை எனக்கு தந்து, ஓ உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறீர், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறீர். கர்த்தாவே என் பலனே. உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன். சொல்லுங்க. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு. ஒரு வாட்டி நல்லா கையை தட்டி சொல்லுங்களேன். என் கையில் இருக்கிற சின்ன கோலை பயன்படுத்தி என் பெரிய பிரச்சனையை தாண்ட போறேன், என் பெரிய வியாதியை தாண்ட போறேன், மரண போராட்டத்தை தாண்ட போறேன், சத்துருவின் சத்தங்களை ஜெயிக்க போறேன். எனக்கு வந்திருக்கிற சின்ன அடையாளத்தை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போறேன். அது உள்ளங்கை அளவுதான், ஆனா சுதந்தரிக்க போறேன். எல்லாத்துக்கும் மேல என் கையில இயேசு என்கிற கல் இருக்கிறார். அதை வைத்து என்னை பயமுறுத்துகிற, என் பிள்ளைகளை பயமுறுத்துகிற, என் எதிர்காலத்தை பயமுறுத்துகிற, எங்கள் தேசம் முழுவதும் எங்கள் குடும்பம் முழுவதும் அழிக்க நினைக்கிற பெலிஸ்தரின் ஆவிகளை அழிப்பேன், ஜெயிப்பேன். சின்னது நீ இனிமே அசால்ட்டா எடுக்க மாட்டேன். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலங்களில் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு,
உன்னை கிருபையினாலும் இரக்கங்கனாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென் ஆமென். தலைகளை தாட்டி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை